அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காளீஸ்வரி பேசுகிறேங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தனுசு ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள் பார்க்கலாங்க. உங்களுடைய சிந்தனை, செயல்பாடுகள், எதிர்பார்ப்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைவேறக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற விஷயந்தான். ரெண்டாவது, திடீர் அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டுங்க. இரண்டாவது, எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நலத்தை ஏற்படுத்தும். குடும்ப உறவுகளால் ஆதாயத்தையும், பொருள் சேர்க்கை ரீதியாக புது விதமான அசட் வாங்கும் யோகம் ரீதியான செயல்பாடுகள், பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகள் அது உங்களுக்கு சுபத்தை ஏற்படுத்தும். இளைய சகோதர ரீதியான மேன்மையையும் அதன் ரீதியான ஆதாயத்தையும் கம்யூனிகேஷன் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தையும் சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்குது அப்படின்றதான். குடுக்கல் வாங்கல் ரீதியாக, அதாவது ஒரு இடத்த கொடுத்துட்டு புதுசாக ஒரு இடம் வாங்குகிறேன், இல்லை வீடு கொடுத்து ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகளை காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கைகூடக்கூடிய தன்மைகள் கட்டாயம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். குலதெய்வத்தின் அனுக்கிரகம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கும்போது ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் சற்று மறைவாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் தீப வழிபாடு எடுத்துக்கிறது மிக நல்லதாக இருக்கும். ஒரு முறை குலதெய்வம் உங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. வேலை ரீதியான செயல்பாடுகள் லாபகரமாக மாறக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு. குழந்தைகளால் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. கணவன் மனைவி உறவுகளிடையே பரஸ்பரம் பெருகக்கூடிய தன்மையும் விட்டு கொடுத்து செல்வையும் நிச்சயமாக உண்டு. பயணங்கள் மேற்கொள்வீர்கள். எதிர்பாராத யோகத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக அமையும். அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா உறவுகள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா தந்தை உறவுகள் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் வந்து பறையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது மிகச் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அதாவது தனுசு ராசி, தனுசு லக்னக்காரங்க சொந்த தொழில் பண்ணுறதுல மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்றதா இந்த மாதம் சற்று கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைச்சு கொடுக்குது அப்படின்ற விஷயந்தான். மதிப்பு, மரியாதை, கௌரவம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். லாபம் சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு செலவினங்களும் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான செலவினங்களாக பொருள் சேர்க்கைகளாக மாற்றிக்கும் போது உங்களுக்கு அது நல்ல ஒரு விதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கும். நண்பர்கள் ரீதியான ஒரு மன மகிழ்வையும், மூத்த சகோதர ரீதியான மேன்மையை சந்திக்கக்கூடிய தன்மைகளையும் நிச்சயம் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்றது தாங்க. தேவையற்ற சிந்தனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்வது நலமான விஷயம். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். தூக்கத்தை மட்டும் எப்போதுமே விட்டு கொடுக்காமல் நேரத்துக்கு தூங்கக்கூடிய சூழல் உண்டு. ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது சொல்லியிருக்கோம். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய மாதமாக இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் தயவு கூர்ந்து ஒரு இடத்துக்கு 2 இடமாக டியூஷன் சேர்றது, கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய மாதமாக உள்ளது அப்படின்றது தான். உடல் ஆரோக்கிய ரீதியான செயல்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியாக தொந்தரவுகளில் இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தி ஆகிற அமைப்பும், நல்லா இருக்கிறவங்களுக்கு தொந்தரவுகள் வர அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்றதான். தனுசு ராசிக்கு திடீர் யோகத்தை சந்திக்கும் மாதம் சொல்லலாங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க லைக்